ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம எஜிப்டில் இருக்கக்கூடிய பிரமிட், அங்கே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். 7 உலக அதிசயத்தில் ஒன்று தான் இந்த எஜிப்டில் இருக்கக்கூடிய இந்த பிரமிட்ஸ். கிட்டத்தட்ட எஜிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கும் மேலே பிரமிட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே 3000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. ஒரு பிரமிட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் கல் இருக்கான். அது ஒரு கல்லோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா யானையோட வெயிட்டை விட அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாப்புலரான ஒரு பிரமிட் தான் த கிரேட்டஸ்ட் ஃபீனிக்ஸ் ஆஃப் கிசா. பிரமிடுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனோட முகம், சிங்கத்தோட உடம்பு இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு பாறைகளை வச்சு கட்டியிருக்கிறாங்க. அண்டு இந்த சிலைக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 சீக்ரெட் டோர் இருக்கு. பட் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான கீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலையோட காதில் வந்து ஒரு பசில்ஸ் மாதிரி இருக்கும் போல. ஸோ அதை சால்வ் பண்ணாதான் அது ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னதான் இருக்குது அந்த சிலைக்குள்ள அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹால் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய லைப்ரரி தான் அந்த இடத்துல இருக்குது. ஸோ அங்கே நம்ம போயிட்டோம்னா இந்த எஜிப்டில் கட்டியிருக்கக்கூடிய இந்த பிரமிட்ஸ் அண்டு இன்னும் நிறைய ரகசியங்கள் எல்லாமே அந்த லைப்ரரியில் தான் இருக்குது. பட் இப்போ வரைக்கும் அவங்க எப்படி போகிறது அப்படின்றது யாருக்குமே தெரியலை. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மம்மி. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய படத்தில் பார்த்து பயந்துருப்போம், கேம்ஸ்லாம் கூட விளையாடிருப்போம். ஸோ நிறையா எடுத்திருக்காங்க லைவாக வந்து இந்த பிரமிட்ஸில் வந்து மனிதனோட உடல், பூனையோட உடல், முதலையோட உடல் அப்படின்னு சொல்லி நிறைய பதப்படுத்தி வச்சுருந்த எல்லாமே எடுத்து நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த உடலெல்லாம் எப்படி பதப்படுத்துகிறாங்க அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து மன்னர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த பிரமிட்ஸில் இருக்கக்கூடிய சாம்பரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடியை வச்சுருவாங்க போல். ஸோ அதுக்கு அடுத்து அந்த பாடியை நைல் நதின்னு சொல்லிட்டு இந்த பிரமிடு கிட்ட ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த நதியில் வந்து அந்த பாடியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உடம்புல இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸை ஃபுல்லாகவே வெளியே எடுத்துருவாங்க போல். இந்த குடல், கல்லீரல், கணையம், ஸோ இதெல்லாம் வந்து வெளியே எடுத்துருவாங்க. ஹார்ட்டை மட்டும் உள்ளே வச்சுருவாங்க போல். எதுக்காக அப்படின்னா ரீபர்த்துக்காக, மறுஜன்மம் எடுக்கிறதுக்காக ஹார்ட்டை மட்டும் உள்ளே வச்சுருவாங்களாம். அதே மாதிரி இங்கே வந்து மூக்கு வழியாக கண்ணையும் மூளையும் வெளியே எடுத்துருவாங்க போல். வெளியே எடுத்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ஒரு இதில் வந்து அடைச்சி வச்சுருவாங்க. ஸோ அதெல்லாம் தூக்கி போட மாட்டாங்க. அது மாதிரி எடுத்ததுக்கப்புறம் அந்த பாடி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு உப்பை ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த உடம்பு அழுகி போகாமல் ஒரு நாள் கழித்து அது ஒரு கருவாடு மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த உடம்புல வந்து அந்த துணியை சுற்றி அதுக்கடுத்து அந்த பெட்டிக்குள்ளே வச்சு ஒரு 3 லேயரை இது பண்ணி தான் அந்த பிரமிட்ஸ்குள்ளே வச்சுருவாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். ஓகேவா? 2 விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிஸ்ன்னு சொல்லக்கூடிய காட் ஆஃப் டெத். ஸோ இப்போ அந்த சவப்பட்டியில் வச்சுட்டாங்க தெரியுமா அந்த ஒரு பாடியை, இது வந்து சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா அப்படின்றத இந்த ஆம்பிஸ் தான் வந்து முடிவு பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாகோட ஃபேஸு அப்படின்னா அந்த ஓல்ஃபோட ஃபேஸு இருக்கக்கூடிய அந்த ஒரு அது மாஸ்கா இல்லை அது உருவமானே தெரியல. ஸோ அதான் இந்த எகிப்தியனோட கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரமிட்ஸை எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் சயின்டிஸ்டால் கண்டுபிடிக்கவே முடியலை. நைல் நதி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஓடிட்டு இருக்கிற அந்த நைல் நதியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக, அதாவது அந்த பிரமிடு கட்டுற இடம் வரைக்கும் அந்த நதியவே ஆல்ட்ரேஷன் பண்ணி அந்த நதியில் போட்டில், சின்ன சின்ன போட்டில் பெரிய பெரிய கல்லெல்லாம் கொண்டு வந்து நாட்டில் இருக்கக்கூடிய அடிமைகளை வச்சு கல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இழுத்துட்டு போய் தான். ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்த 20 வருஷமாக கட்டியிருக்காங்க. அது எப்படி கட்டியிருக்காங்கன்ற ரகசியம் எல்லாமே அந்த ஒரு ஹால் ஆஃப் புக்குன்ற அந்த லைப்ரரியில் தான் இருக்கும். அதை இன்னைக்கு வரைக்குமே கண்டுபிடிக்கல. பட் இவங்க அந்த கடைசி அந்த ராணி இறந்ததுக்கு அப்புறமாவே நிறைய விஷயங்கள் வந்து ஆட்டையை போட்டு போயிட்டானுங்க. ஸோ இந்த பிரமிடு கட்டுறப்ப அந்த நார்த்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, சவுத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வானத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம், ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு கரெக்டாக சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேயே. பட் இப்போ வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகி இருக்குது. இப்போ நம்ம போனாலுமே போயிட்டு நிறைய பாறைகள் வந்து டேமேஜ் ஆகிருக்கிறத பார்க்கலாம். அண்ட் இந்த பிரமிடுக்குள்ளே முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கிங்குக்கு ஒரு சாம்பர், கியூனுக்கு ஒரு சாம்பர், அப்புறம் இன்னும் நிறைய டனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறத நம்ம இப்பயும் போயிட்டு நம்ம லைவாக பார்க்கலாம். ஸோ ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, இந்த நாட்டை கடைசியாக ஆண்ட ஒரு இளவரசி கிளியோபட்ரா, எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க வரலாற்றுலேயே ரொம்ப ஒரு பேரழகி. பாகுபலி படத்தில் அனுஷ்காவை பார்த்தது அவங்க சொல்லுவாங்கள்ல, அழகே பொறாமைப்படும் பேரழகி. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஒரு டேலண்டான ஒரு உமனோட ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா கிரேக்லேருந்து அப்படியே எகிப்துக்கு வராங்க.
ஃபர்ஸ்ட் இவங்க அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து ஆட்சியை பிடிக்கிறதுக்காக இவங்க கூட பிறந்த 2 பிரதர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களோட முறைப்படி இந்த பிளட் ரிலேஷன்ஷிப்பை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க போல. ஸோ அது மாதிரி கூட பிறந்த 2 பேரையுமே கல்யாணம் பண்ணி ஆட்சியை பிடிக்கிறாங்க. அதுக்கடுத்து சில பல காரணங்களால சண்டையை போட்டு இவங்க வந்து மறுபடியும் அவங்க நாட்டுக்கே அடிச்சு துரத்திடுறாங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜூலியட் சீசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எகிப்துக்கு வந்து படையெடுத்து வராரு. அப்போ வந்து கிளியோபட்ராவும் வராங்க. ஸோ அப்போ வந்து எகிப்தை மறுபடியும் கைப்பற்றாங்க. கிளியோபட்ரா வந்து ஜூலியட் சீசரே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ மறுபடியும் ஆட்சியை பிடிக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியட் சீசரை வந்து கொண்டுடுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியட் சீசரோட அந்த படைத்தளபதி இருப்பார்ல மார்க் ஆண்டனி, இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கிளியோபட்ரா. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரையுமே கொண்டுடுறாங்க. அதான் இவங்களோட அழகுக்காக அந்த சண்டை போட்டு வச்சு இவங்களை வந்து கொண்டுட்டே இருக்கிறாங்க. ஃபைனலி 4 மேரேஜ். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க் ஆண்டனி இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட அந்த சாவு தாங்க முடியாமல் ஏதோ ஒரு விஷப்பாம்பை இவங்களே கடிக்க வச்சு செத்துட்டதா சொல்கிறாங்க. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ விஷச்செடியை சாப்பிட்டுட்டு செத்துட்டதா சொல்கிறாங்க. பட் எப்படின்னு தெரில. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான பெண்மணி. ஆனால் நிறைய லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்லி பாலில் தான் குளிப்பாங்களாம். கடலில் இருக்கக்கூடிய முத்தை வந்து வினிகரில் போட்டு சாப்பிடுவாங்க போல். நிறைய மேக்கப் போடுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இவங்களை பற்றி சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். அண்ட் இவங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு பாட்டிலே இருக்கும். நான் படம் சொன்னால் கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்கள் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ அவ்வளோதான். பிரமிட்ஸில் இருக்கக்கூடிய எல்லாமே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இன்னும் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கிறாங்க. நான் ஏதாவது விட்டுருந்தேன்னா நீங்களும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோஸ் மேக் பண்ணிகிட்டே இருப்போம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய், டேக் கேர்.